சிக்கன் வித் மட்டன் கொத்துக்கறி பாஸ்தா வித் கிரில்டு முட்டை. ஓகே காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெக் பீஸை வச்சு சிக்கன் தங்கடி கபாப் செய்ய போகிறோம். ஓகே, வாங்கடி போங்கடிலாம் இல்லை. ஆமாம், வீட்டில் யாராவது தங்க சொன்னால் தங்கடின்னு தானே சொல்லுவாங்க. அப்புறம் தங்கடினா தங்கடி கபாப் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஓகே காய்ஸ், சிக்கன் லெக் பீஸை கீரல் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்த உடனே லெமன் சார் சேர்த்துக்கலாம். காரப்போதா கால் பைக்கில் உப்பு எடுத்துட்டோடா, போய் உப்பு எடுத்துட்டோடா. தேவையான அளவு சால்ட் போட மாட்டோம். சரி, சேவலாட்டுக்குது. டன். எஸ். ஆஹா, எனக்கு ஸ்மெல்லு வாய் சூப்பராக இருக்கு. சிக்கனில் தயிர் போட்டுருவாங்க கரைச்சி குடிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சிருக்கிற கரம் மசாலா. ஓகே, கொஞ்சமா இது வந்து ஆடடா சேர்த்துக்கலாம். இது எதோட மசாலா? சிக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஊறினதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே காய்ஸ், இந்த மட்டன் கொத்துக்கறியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாஸ்தால போட்டு சூப்பராக மட்டன் கொத்துக்கறி பாஸ்தா செஞ்சுக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு வெட்டினா கையை சேர்த்து வெட்டிப்பேன். பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் பாஸ்தா வந்து நம்ம இதில் கொட்டி கொள்ளலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெந்துடுச்சு. அதை நம்ம இப்போ வந்து ஃபேனில் ஆற வச்சுருக்கோம். டை வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. வெந்த முட்டை என்னோட வேலை. ஃபஸ்ட்டு முட்டை வேண அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கி வரணும், அவ்வளோதான். மட்டன் பச்சை மிளகாய் நறுக்கி வச்ச வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதினாவும் மல்லியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ தேவையான அளவு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஆயிலே அதிகபட்சம் போதுமானது. நம்ம பெரட்டி நல்லா அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் சிக்கன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம தவால வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக வேகட்டும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலெல்லாம் ஆட் பண்ணினதை நான் கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீட்டிலேயே அரைச்ச மட்டன் மசாலாவை சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. ஸோ நம்ம கொத்தி வச்சுருக்கேன் மட்டன் கொத்துக்கறியை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பாஸ்தாக்கு வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. ஸோ உப்பு மஞ்சளும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். ஓகே, ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி கபாப் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா ஃபயரோட சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. மட்டன் தொக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா மட்டனுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ எலும்பும் நல்லா வெந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். எஸ், பாருங்கள், எலும்பு நல்லா வெந்து தான் வந்திருக்கு. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக போயிடும். ஏன்னா நம்ம பாஸ்தா வந்து ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இதில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சூப்பரான பாஸ்தாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஐயோ, டேஸ்ட் இப்போவே நீ வாவான்னு கூப்பிடுது. பாஸ்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து குழஞ்சி வராமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டு விடுங்க, போதும். அடுப்பு எரிய தேவையில்லை. ஓகே காய்ஸ், இப்போ வந்து உரிச்சு வச்சிருக்க முட்டையை வந்து நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கலாம். தந்தூரி முட்டை செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல, வாங்க. ஓகே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் லெக்கு போட்டுட்டு வச்சா மீதி மசாலா. ஸோ இந்த மசாலாவை ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி முட்டை போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த மசாலாவில் முட்டையை பெரட்டி, ஸோ நம்ம ஆல்ரெடி சிக்கன் லெக் பீஸ் செஞ்ச பேன் வந்து ஆல்ரெடி அப்படியே சூடாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம அது வந்து சிக்கன் செஞ்சுட்டு வச்சது தான். நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலி இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ இதை டேரெக்டாக ஃபயரில் வச்சு கிரில் பண்ணால் என்ன ஆகும், வெடிச்சிருமோ அப்படின்னு லைட்டாக பயம் இருக்கு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசையும் இருக்கு. வாங்க ட்ரை பண்ணலாம். எதுக்கு நம்மளுக்கு இந்த விளையாட்டு? ஐயோ ஃபயர் ஆயிருமோ அடிச்சேன். ஓகே கைஸ், ஃபயர் தந்தூரி முட்டை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே டன். சூப்பரான சுவையான பாஸ்தா ரெடி. தங்க கரண்டி எடுத்துட்டோட. வாவ், சும்மா அப்படியே மட்டன் கொழுப்போட செம்ம ஜூஸியாக இருக்கு. மேடம் இந்த கரண்டி எடுத்துருவாங்க, மரக்கரண்டி. மட்டனோட அப்படியே சும்மா அப்படியே குழஞ்சி சக்கத்த டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வீல் ட்ரைன் தந்தூரி முட்டை. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் தங்கடி கபாப் ரெடி ஆயிடுச்சு. வாவ், சக்கையாக வந்திருக்கு. நல்லா அடடா, பார்க்கும்போதே அம்சமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தங்கடி கபாப் சிக்கன் வித்து மட்டன் கொத்துக்கறி பாஸ்தா வித்து கிரில்டு முட்டை. வணக்கம். இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அப்பளம், சிக்கன் தங்கடி கபாப், அப்புறம் தந்தூரி முட்டை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தந்தூரி முட்டை ட்ரை பண்ணியிருக்கோம். எவ்வளோ கேவலமாக இருக்கோ சூப்பராக இருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. பாருங்க, இது யாருக்கு எலும்பு வேணும்? நல்லிரும். உங்களுக்கு வேணுமா? இந்தா கழுதி உரிச்சா சூப்பராக வாசனை. இவன் ஏன் வந்து இவன் லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க இவன் சாப்பிடவே இல்லைன்னு. எப்பவுமே அப்படிதான் வெஜிடேரியனாக மாறிட்டான். ஐயோ, கேட்டா மேடம் வந்து முட்டை சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சு சாப்பிடுவாங்க, தந்தூரிக்கு வெளியே எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா மேடம் வெஜிடேரியன். உண்மையாவே இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றதுக்கு ஒர்த்தியான ஃபுட்டு. சூப்பராக இருக்குது. மட்டன் வேற லெவல். தங்கடி கபாப். நம்ம மியூசிக் சாப்பிடணும் மாதிரி அங்கேயே சொல்லி வைக்கூடாது. எல்லாத்துலயும் புளியாதுமா. சீரியஸாகவே இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றதுக்கு ஒர்த்து. அதே எத்தனை வாட்டி சொல்லி எவ்வளவு லேட்டு தெரியுமா? காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும். 3:45 தான் இருக்கும். சரி, உடுக்கு 3/4 மணி நேரம் வச்சா சொல்லிட்டேன். முன்னாடி உங்க ஏமாய்க்கு வருது. வந்துச்சு பாஸ்தா. ஓ, செம்மையா இருக்கு. வேற லெவல். சாப்பிடுறது முக்கியம், சாப்பிட முக்கியம் இல்லை. எடுத்த கவுந்துச்சு. சரி, தந்தூரி முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, இல்லை, நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை. தந்தூரி முட்டை செம்மையா இருக்கு. நிஜமாவா? நிஜமா நல்லா இருக்கா? டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் புதுவித வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு முட்டையோட மசாலா. முட்டை ஒழுங்கா இருக்கல. நீ முட்டையோட எடுத்தது யாரு? அக்கா தான் எடுத்துச்சு. அக்கா கிளிப்பா. தண்ணி. நான் அப்பவே சொன்னேன் காலை போடாதீங்கன்னு. காரம் போடாதீங்கன்னா. இந்த சமயம் எப்படி நடந்துச்சு? காலையில் தண்ணி. போன வீடியோல சொன்ன கிட்டி காவுதுன்னா தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. தண்ணி தான் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. நிம்மக்குட்டி இப்பதான் வெளியே வருது. வீடியோலயே அவனை காட்டல. நீமா குட்டியா? நீ ஓகேடா. போட்டு டொக்கு டொக்கு தட்டிட்டு இருக்கீங்க. சிக்கனா இந்த மாதிரி பாஸ்தாவா? நான் மட்டன் போடுறீங்களான்னு கேட்டதுக்கு மட்டன் போடுறீங்க. நான் பயிற்சோம் என்ன வேணா சொல்லுவேன், நீ நம்புவியா?
மட்டன் மட்டன் போட்டுருக்கேன்னா ஆமா இது பேர் மட்டன் தான். இதெல்லாம் சிக்கனா? ஆமா. நீங்க தான் வாங்கி வந்து சொன்னீங்க. பாஸ்தா. குட்டி தான். சண்டே லஞ்ச் சும்மா தரமா சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே டாடா பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.